நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி சாலா திரைப்படத்தை பற்றி விமர்சனம். பாருக்காக நடக்கும் போர் என்ற எளிமையான ஒன்லைனில் தாறுமாறாய் குடி திரும்பிய பக்கமெல்லாம் அடிதடி என போதை தூக்கலான சாலா குடிப்பழக்கத்தால் சமூகம் சந்திக்கும் பேராபத்துகளை விவரித்து விழிப்புணர்வு பாடம் நடத்தும் படங்களின் வரிசையில் இணைகிற மற்றொரு படம். கதை நிகழ்விடம் சென்னை ராயபுரம். 1969 கைவிட்டு போன ஒயின்ஷாப் பாரை கைப்பற்ற ஒரு தரப்பு கேஸ் அது இது என மல்லு கட்டி கொண்டு எதிர் தரப்பு தருகிற பல்வேறு குடைச்சல்களையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி தொடங்கும் கதை போலி மதுபான தயாரிப்பு, இருதரப்பு மோதலில் வெட்டுக்குத்து, உயிர் பலி, ஊரில் பார் அதிகரிக்க வேண்டும் நினைக்கும் நாயகனுக்கு மதுவை ஒழிக்க மக்களை திரட்டி போராடும் பெண் மீது மலரும் காதல் என சுற்றில் சூழலுவதில் சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லை. கேஸ் யார் பக்கம் சாதகமானது? மதுவை ஒழிக்க போராடும் பெண் சாதித்தது என்ன? எதிரெதிர் மனநிலையில் உள்ளவர்களின் காதல் என்னவானது என்பதற்கெல்லாம் பதில் தருகிறது இயக்குனர் எஸ்.டி. மணிபால் அமைத்திருக்கும் ஸ்கிரீன் பிளே. மலைக்க வைக்கும் உயரமும் மலை போல் விரிந்து பரந்த தேகமுமாய் விளைவு எதுவானாலும் பரவாயில்லை, மோதி பார்த்து விடலாம் என வெறியேறிய வீரனாய் திரிகிற வேடத்தில் அறிமுக நாயகன் தீரன். கதைப்படி ஹீரோ என்றாலும் சுயலாபத்துக்காக வில்லனுக்கு செய்கிற எல்லா அநியாய அக்கிரமங்களையும் செய்யும்படியான கதாபாத்திரம். அதையெல்லாம் தேவைக்கேற்ற ஆத்திரத்தோடும் பொருத்தமான சீற்றத்தோடும் செய்திருப்பவர். காதல் வயப்படுவதுதான் அண்ணனாக மதிப்பவரையும் காதலியையும் இரத்த வெள்ளத்தை பார்க்கும்போது மனம் உடைவது என வேறொரு பரிமாணத்தையும் தன் நடிப்பில் கொண்டு வந்திருக்கிறார். பாரில் சலுகைகள் அறிவித்த ஊர் முழுக்க ஒட்டப்பட்ட போஸ்டர்களை கிழிப்பது, மக்களை மாணவர்களையும் போராடுவது என தனக்கான பங்களிப்பு நேர்த்தியாக செய்திருக்கிறார். அழகும் இளமையும் பலம் பெறுகிற ரேஷ்மா வெங்கடேஷ். பாரை கைப்பற்ற துடிப்பவராக அருள்தாஸ், போலி மதுபான தயாரிப்பில் ஈடுபடுவராக சார்லஸ் வினோத், பணபலத்துக்கு பணிந்து போகும் காவல்துறை உயரதிகாரியாக சம்பத்ராம் என கதாபாத்திரங்களுக்கு பொருத்தமான தேர்ந்த நடிகர்களை படம் முழுக்க பார்க்க முடிகிறது. பள்ளி படிப்பின் போதே மது பிரியர்களாகி சீரழிப்பவர்களாக வருகிற 3 பேரின் துடிப்பான நடிப்பு கவர்கிறது. அவர்களுக்கு நேர் முடிவு அதிர்ச்சி தருகிறது. பின்னணி இசை மூலம் காட்சிகளுக்கு பரபரப்பு தீ மூட்டும் வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறார் தீரன். படத்தில் புதிதாய் எதுவும் சொல்லவில்லை, திரைக்கதையும் பெரிதாய் ஈர்க்கவில்லை என்றாலும் மதுப்பழக்கம் மக்களின் வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்கிறது என்பதை எடுத்து காட்டியிருப்பதற்காக சாலா படக்குழுவை தாழ்வை போர்த்தி பாராட்டலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.